அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் சுஜாதா சார் எழுதின ஒரு சிறுகதை கைது அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த கதை என்னான்ட்டு பார்ப்போம். இந்த கதையை சுஜாதா சார் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஏசி கூப்பிட்டு இருந்தார், அதனால் போய் பார்க்குறதுக்கு போயிருந்தேன். நான் போய் சல்யூட் அடித்த உடனே ஃபைல் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஃபைல் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில், யோ இந்த குணசீலன் உன் பேட்சு தானேயா அப்படின்னாரு. ஆமாம் சார், என் பேட்சு தான் சார். உன் பேட்சு தானே? என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா? ஸ்டேஷனில் பொண்ணை ரேப் பண்ணியிருக்கிறான்யா. இவன் கூட சேர்ந்து ஒரு 4 கான்ஸ்டபிளும் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கிறானுங்க. பிரச்சனை ஊரெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு எல்லாம் ஓடி இப்போ ஸ்டேஷனையே சூறையாடிட்டாங்க. போலீஸ் ஜீப்பெல்லாம் கொளுத்திட்டானுங்க. உன் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே எங்கேயோ தலைமரம் வாங்கி ஓடி போயிட்டான். அவன் வீடு என்னமோ அசோக் நகரில் தான் எங்கேயும் இருக்குது போல் இருக்குது. அவனுக்கு இப்போ அரெஸ்ட் வாரண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெயிட் பண்ணு. அந்த அரெஸ்ட் வாரண்ட் வந்த உடனே மல்லமாக போயிட்டு அவன்கிட்ட மல்லமாக பேசி அவனை கூட்டின்னு வந்துரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போனான்னா உயிரோடு கொளுத்திடுவாங்க அவனை. அவனுக்கு இப்போ நம்ம போலீஸ் கஸ்டடி தான் அவனுக்கு சேஃபான இடம். புரியுதா? ஏன் உங்கள் ஆளுங்களாம் இப்படி இருக்கிறானுங்க? அவன் பேர் மட்டும் குணசீலன்னு வச்சுன்னு இருக்கிறான். பேருக்கு ஏற்ற மாதிரியா இருக்கிறான். ஏன் உன் பேட்சுக்காரெல்லாம் இப்படி இருக்கிறானுங்க? போலீஸ் ட்ரைனிங் நல்லா தானே சொல்லி கொடுத்தாங்க. ட்ரைனிங்கெல்லாம் ஒழுங்காக தானே எடுத்தீங்க. அப்படி இருந்த புத்தி ஏன் உங்களுக்கு இப்படி போகுது? தெரியல சார், குணசீலனா சார் இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். என்ன பண்ணியிருக்கிறானுங்க தெரியுமா? புருஷன் காணாமதான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாயா. வந்த இடத்துல இவன் கூட சேர்ந்து ஒரு 4 கான்ஸ்டபிள்லாம் லாக்அப் ரூம்லேயே வச்சு பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு பாவம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அந்த பொண்ணு ஸ்டேஷன்லேயே இறந்து போயிட்டா. இவனுங்க நைஸாக எடுத்து போய் பாடி எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த உடனே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் பக்காவாக பார்த்து ரிப்போர்ட் எழுதிட்டான். ஒன்றுமே இப்போ பண்ண முடியாது. இப்போ பாடி அந்த ஊருக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ அவனுங்க எல்லாம் சேர்ந்து வச்சு இப்போ ஸ்டேஷனில் ஒரே கலாட்டா பண்ணின்னுக்கிறாங்க. காணாத போனான்னு சொன்ன பாரு, அந்த புருஷனும் வந்துட்டான். அவன் குழந்தைய வச்சுக்கின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு கிடக்குறான். பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்குது. உன் குணசீலம் பாரு எப்படி பண்ணியிருக்கான். எப்படியாப்பட்டவன் அவன்? சார் நல்ல டைப்பு தான் சார், கொஞ்சம் முரட்டு சுபாவம், மற்றபடி நல்ல டைப்பு தான் சார். என்னத்தான் நல்ல டைப்போ பண்ணிக்கிற வேலையே இது. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அவனுக்கு? ஆயிடுச்சு சார். அவங்க கல்யாணத்துக்கு கூட நான் போயிருக்கிறேன் சார். அவங்க ஒய்ஃபெல்லாம் தெரியல உனக்கு? கல்யாணത്തിന് அன்றைக்கி பார்த்துருக்கேன் சார். வீடு கூட அங்கே கேக்கநகரில் தான் வந்துட்டுருக்காங்க நான் நினைக்கிறேன். சரி, நீ என்ன பண்ணுவியோ அவனை மொல்லமாக கூப்பிட்டுன்னு வந்துரு. சரிங்க சார், நான் பார்க்குறேன் சார். கொஞ்ச நேரத்தில் அரெஸ்ட் வாரண்ட்டு வந்தது. நான் வாங்கிக்கின்னு ஜீப் எடுத்துக்கின்னு 2 கான்ஸ்டபிளை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அசோக் நகருக்கு கிளம்பி போனேன். எனக்கு ஒன்றுமே புரியல. குணசீல என் பேட்சுக்காரன் தான். நானும் அவனெல்லாம் ஒரே இடத்துல தான் நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். பிரமாதமாக ஹாக்கி பிளேயரு, கோல் கீப்பர் அவன் தான் பார்ப்பான். அவனை தாண்டி இன்னும் பந்து போகாது. அவ்வளோ பிரமாதமான ஸ்போர்ட்ஸ்மேனு. நல்ல ஸ்போர்ட்ஸு, மற்றபடி ஒழுக்கம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அன்றைக்கி கடைசியாக எல்லாம் கூட நடந்த அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்களில் கோல்டு மெடல் வாங்கினோம் நாங்கள். எல்லாம் பாசிங் அவுட்டு முடிஞ்சு வரும்போது டிஜி அவன் மாரில் மெடல் குத்தும்போது அவன் கண்ணில் எவ்வளோ உற்சாகம் இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். அப்படியாப்பட்ட குணசீலனா நம்பவே முடியல. இப்போ நான் எப்படி போயிட்டு இதை இது பண்ணி கடைசியில் ஏந்தாளியில் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுற இது வந்திருக்குதே. இதெல்லாம் அப்படியே நான் யோசிச்சுக்கிட்டே அசோக் நகரை தாண்டி லெஃப்டில் திரும்பி அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே பக்க சந்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் இவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டோம். போலீஸ் ஜீப்பை அந்த வீட்டு வாசல்லையே நிறுத்திட்டு கான்ஸ்டபிள்லாம் வண்டியிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டு பஸ்ஸரை அழுத்தின உடனே கதவு கொஞ்சம் திறந்த உடனே ஒரு பொண்ணு இடுப்பில் குழந்தையோடு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. என்னுடைய ஃபுல் யூனிஃபார்மை பார்த்தோன்னே, போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தோன்னே கதவை நல்லா திறந்துட்டு, என்ன வேணுங்க, யார் வேணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், என் பேர் பழனி, குணசீலம் இருக்காரா? குளிச்சுட்டு இருக்காருங்க, என்ன வேணும் அப்படின்னு. என் பேட்சுக்காரர் தாங்க அவரை தான் பார்க்கலான்னு வந்தேன். வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு. பரவாயில்லம்மா இருக்கட்டும். இல்லை உட்காருங்க. இல்லைன்னா அது கூட வந்தாருன்னா என்னை கோவப்படுவார். நீங்கள் உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க?
இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்ன ஞாபகம் இருக்கா உங்கள் கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியா? இப்போ இவர் வந்து 2-3 நாளாக வந்து வேலைக்கு போகவே இல்லை, இங்கேருந்து தான் மடிப்பேருன்ற இடத்துக்கு போவார், 2-3 நாளாக போகவே இல்லை. உங்களுக்கு என்ன விஷயம், எதுக்காக வந்தீங்க? உன் புருஷனை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இவளை பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்குது. என் தங்கச்சி வயசு தான் இருக்கும் அவளுக்கு, என் தங்கச்சி சுகுணா வயசு இருக்கும், பார்க்குறதுக்கும் என் தங்கச்சி மாதிரியே தான் இருக்கிறா அவள். இவங்களுடைய கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் நடந்தது. இந்த 2 வருஷத்துக்குள்ளே இவ உடம்புல அவ்வளோ அலுப்பு, அவ்வளோ உழைப்பு இருக்குது. அப்படி அடித்து போட்டா மாதிரி இருக்கிறான். இந்த கல்யாணத்துக்கு அன்றைக்கி எவ்வளோ அழகாக இருந்தா, இந்த 2 வருஷத்தில் அப்படியே மாறி போயிட்டு கூணு விழுந்து தலையெல்லாம் வாராமல் அவ்வளோ அலங்கோலமாக இருந்த அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உன் புருஷனை நான் கைது பண்ண வந்திருக்கிறேன்ட்டு நான் எப்படி சொல்லுவேன்? என்னால் ஒன்றுமே முடியல, என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுதுமா நீங்கள்? ஒரு 2-3 மாதம் இருக்குங்க, அதனால் வேலைக்காரி இன்னும் கிடைக்கல, அதனால் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா வேலைக்காரி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சொந்த வீடு தானே அது? ஆமாம்மா சொந்த வீடு தான் எனக்கு. அப்படி நீங்கள் கூட பிஎஸ்சி எல்லாம் படிச்சிருக்கீங்க பொழுதுத, ஏன் எதுனா வேலை கிளிக்கு நீங்கள் போயிருக்கலாம்ல அப்படின்னு. எங்கெங்க இந்த குழந்தை பாருங்கள் காலிலேருந்து அழுதுன்னே இருக்குது, நேற்று என்ன தண்ணி குடிச்சுதோ என்னான்னு தெரியல, உடம்பு சரியில்லாமல் ஒரே சூடாக இருக்குது. இந்த குழந்தைய வச்சுன்னு இதுக்கு பீ துணி கசக்கி போடுறதுக்கு தான் எனக்கு சரியாக இருக்குது, நான் எங்கெங்க வேலைக்கு போகிறது? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்களா? இல்லைம்மா எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. இவர் ஈடு தானே நீங்கள், ஏன் நீங்கள் ஒன்றும் பண்ணிக்கல? இல்லைம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்கப்பா, சீக்கிரமாக பண்ணிக்குவா அப்படின்னு. பண்ணிக்குங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டோன்னா என்ன மாதிரியே உங்கள் பொண்டாட்டியும் குளிக்கிறாரு பல்லு அழுகிறாரு அப்படின்னு வந்து சொல்லின்னு இருப்பா. என்ன பண்ணது, என்ன மாதிரி வாழ்க்கைங்க இது, நாங்கள் என்ன வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிச்சிட்டா. இல்லை ஒன்றே அழாதம்மா அப்படின்னோடனே, எங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னை இங்கே மனுஷியான்னு நடத்த சொல்லுங்கள், என்னை ஒரு அவருடைய மனைவியாக கூட நடத்த வேணாம், ஒரு மனுஷியாக நடத்த சொல்லுங்கள், என்னால் அதை தாங்க என்னால் சொல்ல முடியுது, ஒரு வாழ்க்கை நடத்தா ஒரு நிம்மதி வேணுங்க. இவ்வளோ பரிதாபகரமான இருக்க இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அம்மா உன் புருஷனை நான் கைது பண்ண வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி இவகிட்ட சொல்ல போகிறேன்? சரி என்ன இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவகிட்ட. இங்கே பாருங்கள் மிஸ்ஸஸ் குணசீலன், நான் இப்போ இங்கே வந்துக்கிறத வந்து உங்கள் வீட்டுக்காரை கைது பண்ணி போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அரெஸ்ட் பண்ணோம் உங்கள் வீட்டுக்காரை, அதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அவன் முகம் மாறி நெத்தியெல்லாம் அப்படியே சுருங்கி, என்ன விஷயங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அவர் மேலே வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணதா குற்றச்சாட்டுமா, அந்த வழக்கு விசாரணை இப்போ போயிட்டுருக்குது. அப்படியா, ரேப்பா, இவங்க அப்பாவா அப்படின்னு அந்த குழந்தைய காமிச்சு கேட்டா. அந்த குழந்தை என்னை பார்த்து வசீகரமாக சிரிச்சுது. ஆமாம் இல்லை, அதாவது இப்போ வந்து வழக்கு விசாரணை அதுதான் போயின்னு இருக்குது, இப்போ தற்சமயத்துக்கு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதனால தான் இப்போ வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகலான் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுடைய பரிதாபகரமான சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. அது இங்கே பாருங்கள் மிஸ்ஸஸ் குணசீலன், உங்களுடைய பரிதாபகரமான நிலைமையை பார்த்துட்டு உங்கள் எதிர்க்க உங்கள் புருஷனை இப்போ வந்து கைது பண்ணி கூட்டுன்னு போகிறது எனக்கு ஒரு கடுமையான கொடிய செயலாக படுது. அதுவும் நான் வந்து அவன் கூட 1 வருஷமாக ட்ரைனிங் பார்த்துவேன், என் ஃப்ரெண்டு அவனை வந்து அவன் என்ன பண்ணாலும் ஏது பண்ணானோ, ஆனால் அவனுடைய குடும்பத்துலேருந்து அவங்ககிட்ட அவன் மனைவி எதிர்க்கே அவனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டுன்னு போகிறது எனக்கு ஒரு பெரிய கொடிய செயலாக படுது. உங்களுக்காக நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் ஒன்று பண்ணுறேன், இப்போ நான் வந்தேன்ல, இப்போ கிளம்பி கம்முன்னு போயிடுறேன், போயிட்டு வீட்டில் ஒரு குணசீலம் இல்லைன்னா சொல்லிவிட்டு சாயந்தரமாக வரேன். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் புருஷங்கிட்ட எப்படியாவது பேசி கீசி ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒன்று ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லையா எங்கேயாவது உங்கள் ஆளுங்களை யாராவது பிடிச்சி கிடிச்சி வெளிநாட்டுக்கு எதுனா, ஏன்னா துபாய்க்கு ஏன்னா ஒன்று போகிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி எதனா ஒன்று பண்ணிக்கோங்க. இது ஒன்று தான்மா நான் என்னால் உனக்காக பண்ணுறேம்மா, நான் இது ஒன்று என்னால் பண்ண முடியும். என்னங்க இது அநியாயமாகுது, ரேப்பாங்க பண்ணார்? ஆமாம்மா,
ரேப்புன்னு சொல்லிட்டு தான் அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. கட்டின பொண்டாட்டி நான் இருக்கிறேன், என்னை வச்சுக்கிட்டு ரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இதை அவகிட்ட சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்ட்டு. அவள் இடுப்பில் உட்காந்துருந்த அந்த குழந்தை அவங்க அம்மா மூஞ்சியே பார்த்துட்டு, என்ன இது, ஏன் அம்மா அப்படி திடீர்னு அழுறா, எப்பவுமே நான் தானே அழுவேன், ஏன் அம்மா அழுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மூஞ்சியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, இதை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மிஸ்ஸஸ் குணசீலன், ஒரு உதவிக்காக தான் நான் இதை சொன்னேன் உங்ககிட்ட, இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படியாவது அவர் அது பண்ண, இந்த உதவியை நான் பண்ணுறேங்க உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ளே அவள் அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு, உங்களுடைய உதவிலாம் எதுவும் எனக்கு வேணாங்க, நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பக்கத்து ரூமில் போயிட்டு கதவை சாத்தி கொண்டாள் அப்படின்னு அந்த கதையை சுஜாதா சார் முடிச்சிடுறாரு. ஒரு சின்ன கதை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கொண்டாந்து ஒரு போலீஸ் ஸ்டோரியை 2 பேருடைய கண்ணோட்டத்தில் அந்த குணசீலனுடைய கதையை அப்படி சொல்லி அதை முடிக்கும்போது அந்த குணசீலனுடைய மனைவி மூலமாகவே அந்த கதையை முடித்த விதம் சூப்பரான முடிவு இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கதையில் பார்ப்போம். பாய்.